ஜனநாயகம் படத்துல ஏதோ சில காட்சிகள் வந்து லீக் ஆன மாதிரியும், அவர் வந்து ஏதோ போலீஸ் கெட்டப்ல இருக்கிறது, அது வந்து முக்கியமா லீக் ஆனது தான் ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. சரிய சேலை கட்டிக்கிட்டு ஆத்தோரம் போகிறோம்ல, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் என் மேலே கொட்டி விட்டு எங்கே போறியோ நீயும் எங்கே போறியோ. இதுதான் ஜனநாயகத்தினுடைய ஒரு பாடல். இப்போ இந்த படத்துக்கு வந்து ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த படம் வந்து விஜய் அவர்களுடைய இறுதி படமாக இருக்கக்கூடும் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது. சார் விஜய் அவர்கள் எங்கேயாவது சொல்லியிருக்காரா சார்? விஜய் சொல்லாட்டினாலும் விஜய் சார்பாக இருக்கக்கூடிய சார் இன்னும் விஜய் அவர்கள் வந்து பகிரங்கமா இதனோட கடைசி படம்னு சொல்லவே இல்லையே. இல்லை, அது அவர் ஏன் சொல்லணும்? திருப்பி திமுக கிட்ட 1 லட்ச ரூபா காசு வாங்கிட்டு பேசுவதை போல பேசாதீங்க. அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா பேசுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் என்ன நீங்க இப்படி சொல்றதுனால நான் காசு வாங்கிட்டேன்றது அர்த்தம் இல்லை. இல்லை, நான் கேள்வி கேட்க வேண்டியது என்னோட இது. நீங்க மட்டும்தான், உங்களை சார்ந்தவங்க மட்டும்தான் இன்னும் அவர் வந்து படத்தை நடிக்க மாட்டாரு, இது கடைசி படம்னு சொன்னாருன்னு நீங்க சொன்னீங்களே தவிர எங்கேயுமே விஜய் அவர்கள் இதனோட கடைசி படம் நான் நடிக்க மாட்டேன்றதை அவர் சொல்லலை. இப்போ அவர் தீவிரமாக மக்கள் பணி ஆற்றுவதற்கான களத்திற்கு வந்து விட்டார். அதில் தான் இப்போ நீங்கள் ஜனநாயகன் படத்தில் வந்து மிகப்பெரிய காட்சி படலங்கள். இப்போ அதில் அவருக்கு பேர் என்னன்னு தெரியுமா? ஜனநாயகன் படத்தில் தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற பேரில் தான் அந்த கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கிறார். ஏன்னா தளபதி வெற்றி கொண்டான் டிவிகே. சார் அப்போ இந்த பட காட்சிகள் லீக் ஆனதுக்கான காரணம் கூட திமுக சைடு அப்படின்லாம் வந்து சொல்றாங்களே, அது வந்து அதைத்தான் இப்போ நான் சொல்ல வரேன். என்னன்னா இப்போ இந்த படத்தில் எனக்கு என்ன சந்தேகம் சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ளே இருக்கிற சில சகுனிகள் இந்த திரைப்படத்துறையில் வந்து தொழிலாளர்களாக வந்து வேலை செய்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. மணல் கொள்ளை அடிக்கலை, இல்லை மணல் கொள்ளை மாபியாக்கிட்டேருந்து பணம் வாங்கலை, கிரானைட்டு உடைக்கிற மலையை உடைக்கிறவங்கள்ட்டேருந்து பணம் வாங்கலை, கோடி கோடியாக கொள்ளையெடுத்து வாங்கலை. தன்னுடைய உழைப்பால் நடித்து சம்பாதிக்கிற பணத்தை வருகிற 2026 தேர்தலில் மக்கள் களத்தில் சந்திப்பதற்காக பணம் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை வந்து வேறு எங்கே போட போகிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்காக செலவழிப்பதற்காகத்தான் மக்கள் தளபதியாக மக்கள் தலைவராக இன்றைக்கு விஜய் அவர்கள் இவ்வளோ சம்பளத்தை வாங்குறாருன்னு சொன்னால் அந்த சம்பளத்திற்கான தொகை எங்கே போகுதுன்னா மக்கள்கிட்ட போய் சேரப்போகுதுங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு பணங்களை வந்து என்ன அவர் வந்து வாங்கி சாப்பிட போகிறாரா? அந்த டைட்டிலே பயந்து போனாங்க. ஜெயலலிதா தலைவான ஒரு டைட்டிலுக்கே அவங்க பயந்தாங்க. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அந்த விஜய் அவர்கள் போட்டு அந்த தலைவான்ற ஒரு படத்துக்கெல்லாம் அவங்க வந்து எவ்வளோ பெரிய வந்து ஒரு ஆளுமை எப்படி வந்து இருந்தாங்கன்றது நமக்கு தெரியும். அவங்க பயந்துருப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக பயந்தாங்க ஜெயலலிதா. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முகில் அவர்கள் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லது சார். இப்போது ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. என்னது அப்படின்னா, ஜனநாயகம் படத்தில் ஏதோ சில காட்சிகள் வந்து லீக் ஆன மாதிரியும், அவர் வந்து ஏதோ போலீஸ் கெட்டப்பில் இருக்கிறது, அது வந்து முக்கியமாக லீக் ஆனது தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. ஃபஸ்ட்டு அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். சரிய சேலை கட்டிக்கிட்டு ஆத்தோரம் போகிறோம்ல, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் என் மேலே கொட்டி விட்டு எங்கே போறியோ நீயும் எங்கே போறியோ. இதுதான் ஜனநாயகத்தினுடைய ஒரு பாடல். கிராமத்து நடையில் அதை இன்றைக்கி இருக்கிற வெஸ்டர்ன் இசையில் வந்து அந்த பாடலை கொண்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிற ஒரு பாடலாக இன்றைக்கி பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது, பேசப்படவும் போகுது. சரிய சேலை கட்டிக்கிட்டு ஆத்தோரம் போகிறப்பில்ல அப்படிங்கிற ஒரு பாடல். இப்போ ஜனநாயகன் வந்து எப்போ அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, பொங்கல் சேர. ஆமாம். இப்போ அதுக்கு இடையில் இப்போ படப்பிடிப்புகள் போய்கிட்டு இருக்கு. 2ஆம் கட்ட படப்பிடிப்புகள் முடிஞ்சு 3ஆவது கட்ட படப்பிடிப்பில் இப்போ அண்மையில் வந்து தளபதி விஜய் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதிகளில் போய் படப்பிடிப்பு நடத்திட்டு வந்தார். இப்போ என்னென்னா, கார்ப்பரேட் நிறுவனங்களாக மாறிப்போய் இருக்கிற தமிழ்நாடு திரைப்படத்துறை இன்றைக்கி எல்லாமே கார்ப்பரேட்டு தான். இப்போ இந்த படத்துக்கு வந்து ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த படம் வந்து விஜய் அவர்களுடைய இறுதி படமாக இருக்கக்கூடும் என்ற
செய்தியை வெளியிட்டிருக்கிறது சார் தமிழக விஜய் அவர்கள் முதல்வர். எங்கேயாவது சொல்லியிருக்காரா இல்ல, சார்? விஜய் சொல்லாட்டினாலும் விஜய் சார்பாக இருக்கக்கூடிய சார் இன்னும் விஜய் அவர்கள் வந்து பகிரங்கமா இதனோட கடைசி படம்னு சொல்லவே இல்லையே சார். இல்லை, அது அவர் ஏன் சொல்லணும்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுதான் எனக்கு கடைசி படம், நான் இதோட அப்படியெல்லாம் இல்லை. எம்ஜிஆர் இல்ல, நான் அவர்கள் அரசியல்ல எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகும் கூட சினிமாவில் நடித்தார். விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு கூட ஒரு சில படங்களில் முகத்தை காட்டினார். அது வந்து திட்டமிழ். இப்போ ஜனநாயகன் என்பது இதுவரை வேறு எந்த படங்களுக்கும் தளபதி விஜய் அவர்கள் கால்ஷீட்டு கொடுக்கல. அவர் நினைத்திருந்தால் 10-15 படங்கள் அல்ல, இன்னும் எத்தனையோ படங்களுக்கு கால்ஷீட்டு கொடுத்து வருடக்கணக்கில் காத்திருக்கிற கதை அம்சங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட இது அது நடந்துருக்கு. கண்டிப்பா ஒரு பீக்ல இருக்காரு அப்போ சார். நம்ம அதிலிருந்து தான் புரிஞ்சுக்கணும். திரைப்படத்தில் நான் வந்து இந்த படத்தோட நான் எந்த கதையும் கேட்கல, நான் இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண அடிப்படையில் தான் அதை நிப்பாட்டியிருக்கிறார். அவர் சொல்லணுங்கிறது இல்லை, செய்கைகளே தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இப்போ பல ஜனநாயக விமர்சனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த இன்கேஸ் நான் அரசியல்ல ஜெயிச்சேன்னா அரசியல்ல கண்டினியூ நீங்கள் பண்ணுவேன். அந்த கேள்வியை கேட்பீன்னு எனக்கு தெரியும். இப்படி வந்து புதர்க்கமாக கேட்குறது தான் உங்களுடைய பாணின்னு நான் நினைக்கிறேன். இப்போ திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி திமுக கிட்ட 1 லட்ச ரூபா காசு வாங்கிட்டு பேசுவதை போல் பேசாதீங்க. அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா பேசுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் என்ன சார் நீங்க இப்படி நினைக்கிறேன்னா- சொல்றதுனால நான் காசு வாங்கிட்டேன்றது அர்த்தம் இல்ல இல்ல, சார். நான் கேள்வி கேட்க வேண்டியது என்னோட இல்ல, இது. இல்ல, நீங்க இதுல மட்டும்தான், உங்களை சார்ந்தவங்க மட்டும்தான் இன்னும் அவர் வந்து படத்துல நடிக்க மாட்டாரு, இது கடைசி படம்னு சொன்னாருன்னு நீங்க சொன்னீங்களே தவிர எங்கேயுமே விஜய் அவர்கள் இதனோட கடைசி படம் நான் நடிக்க மாட்டேன்றதை அவர் சொல்லல. ஸோ அவரோட கெரியருக்கு நீங்களே ஒரு முற்றுப்புள்ளி வைக்காதீங்க. ஏன்னா அவர் அரசியல் தலைவரா பாக்குறது இல்ல, நீங்க ஒரு அவரோட கேள்வி- ரசிகரா பாக்குறவங்க படத்தை ஒரு ஹீரோவா விவாதத்துக்கு வரீங்க. என்னன்னா ஜனநாயகன் வந்து கடைசி படமாக இருக்கலாம், இதுக்கப்புறம் வந்து அவர் நடிக்க மாட்டார், என் வாயிலேருந்து என்ன வருதுங்கிறத நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க மாதிரியே நீங்களும் கேள்வி வைக்காதீங்க. முதல்ல ஜனநாயகன் என்கிற ஒரு ஜனரஞ்சகமான படத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கறதுக்காக 69வது படமாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் கால்ஷீட்டு கொடுக்காததனுடைய முடிவே என்னென்னா, இதுக்கப்புறம் படம் நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறது தான். இப்போ 10 மாதம் குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்குது, 9 மாதத்துலேயே பிறந்த குழந்தைங்கள் எத்தனையோ இருக்குது. அதுக்காக நீ 10 மாதத்தில் ஏன் பிறக்கலைங்கிறதுக்காக அந்த குழந்தையை தண்டிக்க போகிறதில்ல. நீங்கள் அதெல்லாம் கவனிக்கணும். இப்போ தலைவர் வந்து எனக்கு 69வது படம் நான் இதோட நிறுத்திக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நாளைக்கே கூட சொல்லுவார். ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க? இன்னும் வந்து ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தான் இந்த படமே வந்து வெளியாக போகுது, அதுக்குள்ளே இனிமேல் நடிக்க மாட்டாரா? நடிக்க மாட்டாருன்னு என்னுடைய ஐதீகம். ஏன்னா அவர் இதுக்கப்புறம் கால்ஷீட்டு கொடுக்கல. அப்போ அவர் கால்ஷீட்டு கொடுத்துருந்தா தொடர்ச்சியாக நடிக்க போகிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, மக்கள் பணி ஆற்றுவதற்கு அரசியல் தளத்தில் வந்து நிறைய வேலைகள் இருக்கிறதுனால தான் வந்து இந்த ஜனநாயகத்தோடு நம்ம முடிச்சுக்கிட்டு அடுத்து மக்கள் பணி ஆற்ற நம்ம போகணும். ஏன்னா இங்கொன்றும் அங்கொன்றுமாக கால் ஊன்றினால் மக்களையும் நம்ம விட்டுருவோம், திரைப்படத்தை விட்டுருவோங்கிறத புரிதல் இல்லாமல் தளபதி விஜய் இல்லை. இப்போ அவர் தீவிரமாக மக்கள் பணி ஆற்றுவதற்கான களத்திற்கு வந்து விட்டார். அதில் தான் இப்போ நீங்கள் ஜனநாயகன் படத்தில் வந்து மிகப்பெரிய காட்சி படலங்கள். இப்போ அதில் அவருக்கு பேர் என்னன்னு தெரியுமா? ஜனநாயகன் படத்தில் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து இந்த பேரை சூட்டியிருக்கிறாங்க. என்ன பாடல்னா சொல்கிறேன், தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற பேரில் தான் அந்த கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கிறார். ஏன்னா தளபதி வெற்றி கொண்டான், டிவிகே, புரியுதுங்களா? தாவேக்கா இதில் வந்துடும். தாவேக்கோன்னு தமிழில் பேர். ஏன் அதை சுருக்கமாக டிவிகேன்னு கொண்டு வராங்கன்னா, இந்த படத்தினுடைய கதையம்சம் எந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய அந்த பட தாக்கம் என்பது. ஏன் வந்து ஜனவரியில் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஏப்ரலில் தேர்தல் வருது, இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடும் என்கிற வகையில் தான் அந்த தேதியையும் அவங்க தேர்வு பண்ணி வச்சுருக்கிறாங்க. தளபதி வெற்றி கொண்டானுடைய வெறித்தனமான வசன காட்சிகள் ரொம்ப இதில் வந்து நான் வந்து வினோத் அவர்கள் டைரக்டர், இயக்குனர் நண்பர் வினோத் அவர்கள் தத்ரூபமான சில விஷயங்களை இந்த படத்தில் வச்சிருப்பதாகவும் நம்மளுக்கு செய்தி கிடச்சிருக்கிறது. இப்போ இதில் வந்து முழுக்க அரசியல் கலந்த படமாக வந்து 69வது படம் வெளியில் வரப்போகுது. இதில் பூஜா ஹெக்டே வந்து மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. மமிதா லிபரா இன்னொரு கதையின் நாயகியாகவும் இந்த படத்தில் வந்து அவங்க அவதாரம் எடுத்திருக்கிறார்கள். இப்போ இந்த விஷயத்தில் என்னென்னா,
கிட்டத்தட்ட 70% படப்பிடிப்பு இப்போ முடிஞ்ச நிலையில் இருக்குது. இன்னும் ஒரு 30%. ஒரு பக்கம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இப்போ தீவிரமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவருடைய அரசியல் பணி வந்து துரிதமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த படத்தை வந்து சீக்கிரமாக முடிக்கணும். சார், அப்போ இந்த பட காட்சிகள் லீக் ஆனதுக்கான காரணம் கூட திமுக சைடு அப்படின்லாம் வந்து சொல்றாங்களே, அது வந்து இல்லை, அதைத்தான் இப்போ நான் சொல்ல வரேன். என்னென்னா இப்போ இந்த படத்தில் இப்போ 51வது பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள். 2வது எடுக்கப்பட்ட காட்சிகள் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னு சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள்ளே இருக்கிற சில சகுனிகள் இந்த திரைப்படத்துறையில் வந்து தொழிலாளர்களாக வந்து வேலை செய்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்குறீங்களா, பெப்சியில் வந்து எல்லா கட்சியினரும் வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ பெப்சி குழுவினர் உள்ளே வந்து லைட்மேன் குரூப்பாகவோ அல்லது செட் ப்ராப்பர்ட்டி அல்லது காஸ்டியூம் உடையங்களில் உள்ள வேலை செய்கிறவர்கள் இந்த காட்சிகளை படம் எடுத்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகளை கைபேசியில் எடுத்து அதை வந்து தேவைப்படுகிற போது ரிலீஸ் பண்ணி இந்த படத்தை வந்து நிர்மூலமாக்கப்பட வேண்டும், இந்த படத்தை வந்து ஓட விடக்கூடாது. ஏன்னா விஜய் இன்னைக்கு அரசியல் தளத்திற்கு வந்திருக்கிறார். அவரை வந்து இந்த படத்தோடு முடிக்கிறணுங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அஜெண்டாவாக இருக்கும் என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்கிறது. இப்போ இவ்வளவு நெருக்கடிக்குள்ளேயும் எப்படி வந்து ஒரு பட காட்சிகள் வந்து வெளியாகும் யோசிச்சு பாருங்கள். அவர் நடிக்க வர்றாரு, அப்போ ஒன்று எடிட்டிங்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள் இருக்கணும், இல்லை படப்பிடிப்புலேயே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்களை கொண்டு வந்து திணிச்சிருக்கணும், விலை பேசியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஏன்னா இந்த படம் வெளியில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய முடிவை எடுக்கும். 1996 மண்ணுரிமை தலைவர், மகத்தான தலைவர் வீரப்பனார் அவர்கள் வந்து ஒரு பேட்டியை கொடுத்தார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பேட்டியில் வந்து நான் ஏன் இப்படி ஆனேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருப்பார். அப்போ தமிழ்நாடு முழுக்க சன் தொலைக்காட்சியில் அதை வெளியிடுகிற போது 6 மணிக்கே தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்த கூட்டம், மக்கள் கூட்டம் அன்னைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது. 96 திமுக வென்றது. நம்மளுக்கு நன்றாக நினைவிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் அபரிமிதமான வெற்றியை பெற்றதற்கு அன்னைக்கு அந்த மண்ணுரிமை தலைவர் தனக்கான வாழ்வியல் பற்றியான சித்தாந்தங்களை வெளியில் வந்து பகிரங்கப்படுத்தி இருந்தார் என்பதற்கு மிகப்பெரிய சான்று. இன்னைக்கு ஜனநாயகன் படத்தில் வந்து அதாவது விஜய் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் தாக்கத்துடன் கூடிய வசனங்களை பேசி, நம்ம பாடல் வரிகளே தெரியுதே, கிராம எளிய நடையில் பாடல்களை எழுதி அதை வெஸ்டர்ன் மியூசிக்கில் கொண்டு வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் பரப்புவதற்கான ஒரு காலச்சூழலை வந்து வெற்றி கொண்டான் என்கிற அந்த கதை பாத்திரம் வந்து இன்னைக்கு பேசப்படுகிற பொருளாக இருப்பதால் ஆட்சி மாற்றத்திற்கான வழிவகைகளை இந்த படம், ஜனநாயகன் படம் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுக்க இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு என்கிற செய்தி வெளியில் வருகிற போது உடனடியாக அந்த காட்சிகளை திட்டமிட்டு கசிய விடுகிறார்கள். இப்போ இந்த பிற்போக்குவாதிகள், எனக்கு சந்தேகம் வந்து வேறு யாரும் இதை செய்ய மாட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம்தான். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் பகிரங்கப்படுத்துகிறார், தமிழ்நாட்டில் எனக்கு கொள்கை எதிரியாக வந்து திமுக தான் இருக்குங்கிறாங்க, அதைவிட தேசத்தின் எதிரியாக நான் பாரதிய ஜனதாவை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ இன்னும் படப்பிடிப்புகளே முடியலை. ஒரு பக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருக்கு, எடுக்க அங்கே விரைவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் இந்த படக்காட்சிகளை வெளியிட்டது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பெப்சி நிறுவனத்திற்குள் திமுகவினுடைய அனுதாபிகள் படப்பிடிப்பு தளத்தில் தெரியாமல் கைபேசியில் எடுத்த அந்த படக்காட்சிகள் அதை எடிட் செய்து இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ இது என்ன மாதிரியான நெக்ஸ்ட் வந்து ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணும், இந்த டீம் என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸை எடுக்கும்? இல்லை, அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஊடக மைய பிரிவு மிக கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இது போன்ற பதிவுகளை வெளியிடுபவர்கள் யார், வெளியிட்டவர்களுக்கும் தக்க பதிலடி கொடுப்பதற்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஊடகத்துறை வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போ வந்து இதில் வந்து திமுக வந்து அனுதாபம் தேட பார்க்கிறது அப்படிங்கிறது இல்லை, அழிந்து போக தேட பார்க்கிறது. நீங்கள் இவ்வளோ பெரிய, நான் தான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 400 450 கோடி ரூபா செலவழித்து ஒரு திரைக்காவியத்தை உருவாக்கி அந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க. அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கும். சார் 450 கோடி நீங்கள் சொல்கிறீங்க, விஜய் அவர்களுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா சார்? சொல்லுங்கள். 285லேருந்து 275 கோடி வரைக்கும் சம்பளம். 225லேருந்து 275 சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு ஆளுமை மிகுந்த முன்னணி நடிகர்
அது மட்டுமல்ல அவர் படம் வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வசூல் செய்து கொடுக்கிறது அந்தந்த தயாரிப்பாளர்களுக்கு. அப்புறம் ஏன் அவர் வாங்கக்கூடாது? நீங்கள் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்களே. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒரு தயாரிப்பாளர் வந்து குறைந்த முதலீட்டில் இப்போ அவர் 500 கோடியோட செலவழிக்கிறார். நீங்க இந்த மாதிரி சொல்லும்போது அதுக்கு பேரலா இன்னொரு மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்ததுன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஹைப்பு, இதெல்லாம் வந்து இவங்களா பில்டப் பண்றது, கிரியேட் பண்றது, அந்த அளவுக்கெல்லாம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்லாம் எந்த ஒரு படமும் கொடுக்கல, எந்த ஒரு ஹிட்டும் கொடுக்கலன்னுலாம் சொல்றாங்களே, அது எந்த யார் அளவுக்கு சொன்னது? சார் உண்மை? யார் சொன்னது? இந்த மீடியால வந்து ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் ஆரம்பத்தில் வேணால் ஒரு சில படங்களை அவர் நடிக்க தொடங்குகிற காலத்தில் வேணால் இப்படி முன்னுக்கு பின்னாக வந்து வருமானத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வருகிற எந்த படங்களாக சச்சினையே 2வது முறை வெளியிட்டிருக்கிறாங்கல்ல, அது எப்படி வெளியிட்டாங்க சொல்லுங்கள்? சச்சின் வந்து ஏற்கனவே பல 100 கோடிகளை சம்பாதித்து கொடுத்த படம், திருப்பியும் அதை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ இன்னும் அவர்கள் வந்து அதை சம்பாதிப்பதற்கான ஏற்பாடுகள் இப்போ பார்த்தீங்க 300 கோடி ரூபா வசூல் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த சச்சின் படம் இன்றைக்கி டிஜிட்டல் முறையில் 300 கோடி ரூபா சம்பாதிச்சு லாபம் தானே. அப்போ ஒரு படத்தை மறு ரிலீஸ் பண்ணும்போது கூட அவங்க வருமானத்தை கொட்டுறாங்கன்னு சொன்னால், இப்போ ஃபஸ்ட்டு ரிலீஸில் வந்து இன்றைக்கி வந்து தொழில்நுட்ப ரீதியாக எல்லாம் சுருங்கி போய்விட்டது. இன்றைக்கி அதை தாண்டி இன்னொன்று இருக்குது. தொழில்நுட்ப ரீதியாக கைபேசியிலேயே படம் பார்ப்பதற்கு கட்டண வசூல் செய்கிற விஷயமெல்லாம் மாறி இருக்குது. அப்போ இன்றைக்கி ஒரு 1000 கோடிக்கு குறைவு இல்லாமல் நான் என்ன கேட்குறேன்னா, வாழைன்னு ஒரு திரைப்படம் வெறும் 6 கோடி ரூபாய்க்கு எடுத்தவங்க 300 கோடி ரூபா எப்படி சம்பாதிக்கிறாங்க? அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? லப்பர் பந்துன்னு ஒரு படம் அதே 6 கோடி ரூபாய்க்கு செலவழித்து படம் எடுக்கிறாங்க. அந்த படம் 400லேருந்து 500 கோடி ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அதை பற்றி ஏன் பேசும்? அப்போ அந்த டைரக்டரோ அந்த நடிகர்களோ அடுத்து சம்பளம் ஏற்றத்தானே செய்வாங்க. நீங்கள் வசூல் பண்ணுறீங்களா, கோடிக்கணக்கில் வசூல் பண்ணுறீங்க, உங்களுக்கு வருமானம் வருது. அடுத்த படத்துக்கான விஷயங்கள்ல நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க, எங்களுக்கு 10 கோடி கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன நட்டா? இப்போ தளபதி விஜய் அவர்கள் 225லேருந்து 275 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறார் என்றால் நீங்கள் 1000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு தயார் நிலைப்படுத்தி இருக்கிறீங்க. அதான் உண்மை. நீங்கள் ஒன்றும் இல்லை, பாடல் வெளியீடே நீங்கள் பல 100 கோடிகளை சம்பாதிக்க காத்திருக்கிறீங்க. அப்போ ஒரு படம் வெளியாகிற போது 1000 கோடிக்கு மேலே நீங்கள் வசூல் பண்ண காத்திருக்கிறீங்க தளபதி விஜய் மையமாக வைத்து. அப்போ அவர் ஏன் சம்பளம் ஏற்ற மாட்டார்? நீ 1000 கோடி சம்பாதிக்கிறீங்களா, எனக்கு 200 250 கோடி கொடுக்குறதால உனக்கு என்ன மிச்சம்? 750 கோடி நீ லாபம் பார்க்க போறீங்களா? இல்லை, மக்களுக்காக அவர் இனிமேல் எல்லாமே பண்ண வரும்போது அப்போது இன்னும் இந்த சம்பளம் விதத்தில் வந்து யாருமே குறைச்சிக்கல. எந்த ஒரு ஹீரோவும், அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் இந்த மாதிரி 200 கோடி, அப்புறம் 300 கோடி, அப்புறம் இந்த மாதிரியான ஒரு கோடிகளில் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க. பட் மற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி இவ்வளோ அளவு கோடிகளில் சம்பளம் வாங்கலைல்ல சார்? இல்லை, மற்ற மாநிலங்களில் ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்கிறது அந்த திரைத்துறை உலகங்கள். தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் அந்த கட்டுப்பாடு எங்கேயும் விதிக்கல. இன்றைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி நிறுவனத்துக்குள்ளே ஏன் பிரச்சனை தொடங்குது? இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கும் போது சொன்னீங்க, அன்றைக்கி வந்து செல்வமணிக்கும் மற்ற இதர குறிப்பினருக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ மே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பெப்சி குழுமம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, காமராசர் அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய தொழிலாளர் வந்து தினத்தை கொண்டாடுறாங்க, பவரை காட்டுறாங்க. இதில் என்னென்னா எல்லாமே சம்பாத்தியம்தான். இப்போ நீங்கள் வந்து ஆர்கே செல்வமணி வந்து பெப்சியில் வந்து குழு தலைவராக இருக்கிறாருன்னு சொன்னால் சம்பாதிக்காமல் ஒரு தொழிலில் அவர் இருப்பாரா? அதில் அவருக்கு வருமானம் பார்க்காம இருப்பாரா? அதில் சில கோடிகளை அவர் சம்பாதித்து கொண்டு தான் இருக்கார். இல்லை சார், இப்போ அவர் பேர்லேயே வந்து பண மோசடி வழக்கு வந்து போட்டு ஆர்கே செல்வமணி அவர்கள் மேலே பண மோசடி வழக்கு போட்டு நீங்கள் கட்ட பஞ்சாயத்து நடக்கிற இடமாகத்தான் இன்றைக்கு பெப்சி போன்ற நிறுவனங்களுடைய கட்டடங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கு. நிறைய கட்ட பஞ்சாயத்துகள், அது ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுவதாக நம்மளுக்கு செய்திகள் வருகிறது. அப்போ பிரச்சனை வரத்தானே செய்யும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தளபதி விஜய் அவர்கள் 275 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார் என்றால் அது மக்களுக்கு அந்த பணத்தை இறைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கார். நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் வந்து கிரானைட்டு கொள்ளை அடிக்கலை விஜய், மணல் கொள்ளை அடிக்கலை, இல்லை மணல் கொள்ளை மாபியாக்கிட்டமிருந்து பணம் வாங்கலை, கிரானைட்டு உடைக்கிற மலையை உடைக்கிறவங்கள்ட்டேருந்து பணம் வாங்கலை, கோடி கோடியாக கொள்ளையடித்து வாங்கலை. தன்னுடைய உழைப்பால் நடித்து சம்பாதிக்கிற பணத்தை வருகிற 2026 தேர்தலில் மக்கள் களத்தில் சந்திப்பதற்காக பணம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு அந்த பணத்தை வந்து வேறு எங்கே போட போகிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்காக செலவழிப்பதற்காகத்தான் மக்கள் தளபதியாக மக்கள் தலைவராக இன்றைக்கு விஜய் அவர்கள் இவ்வளோ சம்பளத்தை வாங்குறாருன்னு சொன்னால் அந்த சம்பளத்திற்கான தொகை எங்கே போகுதுன்னா மக்கள்கிட்ட போய் சேரப்போகுதுங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு பணங்களை வந்து என்ன அவர் வந்து வாங்கி சாப்பிட போகிறாரா? பணத்தை திங்க போகிறாரா? இல்லை எங்கேயாவது வந்து கொண்டு பதுக்கி பல ஆயிரம் கோடிகள் இடம் அந்த அமைச்சர்கள்லாம் சம்பாரித்து வச்சுக்கிறானே, ஆஸ்திரேலியான்னு எங்கெங்கேயோ கொண்டு பணத்தை பதுக்குறானே, அந்த மாதிரி இவர் பதுக்கி வச்சுருக்கிறாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். மக்களுக்கான பணத்தை மக்களுக்காக செலவழிப்பதற்காக ஒரு மக்கள் தலைவர் மக்கள் தளபதி வந்து இன்றைக்கி விஜய் வந்து களத்துக்கு வருகிறார். இதெல்லாம் பொறுக்க முடியாமல் திராவிட முன்னேற்ற கழக சொம்பு தூக்கிகள் இன்றைக்கு வந்து விஜய் நடித்த அந்த படக்காட்சிகளை வெளியிட்டு இந்த படத்தை ஓட விடாமல் தடுப்பதற்கு என்ன வழி? இன்னொன்று தெரியுமா? தமிழ்நாடு முழுக்கவும் தியேட்டர்களை வந்து இன்றைக்கி விலைக்கு வாங்கி வச்சுருக்கிறது வந்து உதயநிதி ஸ்டாலின் வகையராக்கள் தான். உண்மைதானே? ஒத்துக்கிறீங்களா? அப்போ
இந்த இப்போ வந்து இந்த ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் 264 தேட்டரை தன் கைக்குள் வைத்து கொண்டிருக்கிற ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துக்கிட்ட கொடுக்காம வேறு வகையில் எந்த வகையில் ரிலீஸ் பண்ணலாங்கிறதே வினோத் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பார்ல, ஒரு டைரக்டரில், ஒரு ஆளுமை டைரக்டரில். எப்படி சார் அந்த மாதிரி வந்து இங்க இருக்கிற இப்போ அதுதான் கார்பரேட்னு நான் சொல்ல வரேன். இப்போ வந்து ரெட் ஜெயண்ட் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம். அந்த கார்பரேட் நிறுவனம் திரைப்படங்களை இப்போ தமிழ்நாடு சினிமாவை ஓடுவதா, வெளியிடுவதா, ஓடாமல் விடுவதா, அல்லது அந்த சினிமாவை தடுப்பதா என்கிற சுழற்சி முறையின் கை எங்கே ஓங்கி இருக்குன்னா இன்றைக்கு வந்து ரெட் ஜெயண்ட்கிட்ட தான் இருக்குது. ஒரு படத்தை ஓட விடாமல் பண்ணுறதும் ஒரு படத்தை ஓட விடுவதும் அவங்க கையில் தான் இருக்குது. அப்போ இதை உடைக்கணும். முதல்ல நீங்கள் ஆதவ அர்ச்சுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகளில் பயணிக்கிற போது இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். என்ன பயன்படுத்தியிருக்கிறார்? ஒரு கைகளில் கொண்டு போய் இந்த தமிழ் திரையுலகம் இன்றைக்கு சுருங்கி போய் இருக்கிறது. அதனால தான் நான் போன்றவர்கள்லாம் நான் படம் எடுக்க தயங்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சிறிய இயக்குநர்கள், சிறிய நடிகர்கள் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வர முடியாமல் போனதுக்கு காரணமே இது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான். இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. இதில் குறிப்பாக முதல் கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கிற இந்த வந்து ரெட் ஜெயண்ட் குழுவினர் வந்து மிகப்பெரிய தடையாக திரைப்படத்துறையை வந்து கையாளுவதற்கு, இன்னும் சொல்லப்போனால் சிறிய படங்கள், குறும்படங்கள், மக்கள் வாழ்வியல் சார்ந்த படங்கள் வெளியில் வராததுக்கு காரணமே இந்த ரெட் ஜெயண்ட் போன்ற வகைராக்கள் தான். இன்றைக்கி ஜனநாயகன் படம் ஒரு மிகப்பெரிய செலவை வைத்து எடுக்கப்பட்டிருக்கிற இந்த படத்திற்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பேராபத்து வந்துவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற படக்குழுவினருக்கு இடையில் இன்னைக்கு இது போன்ற காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய சதி வேலை. ஏன்னா நம்ம நிச்சயம் பாருங்கள், பொங்கலுக்கு, இந்த தீபாவளிக்கு அல்லது பொங்கலுக்கு இந்த படம் வந்து இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் மூவிஸ் சார்பில் போட்டியாக ஏதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும், அது நல்ல படமாகவே இல்லாட்டினாலும் அதை புஷ் பண்ணுறதுக்கான வேலையை செய்வாங்க. சார், இப்போ இந்த மாதிரியான விஜய் அவர்களோட படங்கள் இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி சீன்ஸ் ரிலீஸ் பண்ணுறது, இல்லை தலைவா படம் வந்து வெளியிலே வர முடியாதபடி அப்போ இருந்த அதிமுக கவர்மெண்ட் இருந்த பண்ணது, இதெல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு தானே சார் வராரு விஜய் அவர்களும்? இல்லை, அதான் சார், அவருக்கு ஒரு சகிப்புத்தன்மை இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டீர்கள், தலைவா படம் வெளியில் வருகிற போது தலைவாவா, யார் தலைவா, தலைவி நான் இருக்கிற போது எப்படி தலைவா வர்றது, ஜெயலலிதா அதை வந்து தீர்மானித்து அந்த படத்தை எவ்வளோ சின்னாபின்னமாக்குனாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் தலைவா வந்து மிகப்பெரிய வசூலை அன்றைக்கு அள்ளி கொடுத்தது. அதுக்கப்புறம் காம்பர்மேஷன் ஜெயலலிதா அம்மையாருக்கும் விஜய்க்குமான ஒரு பேச்சுவார்த்தை இதனால் நடைபெற்றது. ஏன்னா அந்த டைட்டிலே பயந்து போனாங்க ஜெயலலிதா. தலைவான்னு ஒரு டைட்டிலுக்கே அவங்க பயந்தாங்க. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அந்த விஜய் அவர்கள் போட்டு அந்த தலைவான்ற ஒரு படத்துக்கெல்லாம் அவங்க வந்து எவ்வளோ பெரிய வந்து ஒரு ஆளுமை எப்படி வந்து இருந்தாங்கன்றது நமக்கு தெரியும். அவங்க பயந்துருப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக பயந்தாங்க ஜெயலலிதா. இப்போ பயப்படுறாங்கல்ல, திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர்கள், திராவிட சித்தாந்தம் உள்ளவர்கள், சமூக நீதி பேசக்கூடியவர்கள், 100 ஆண்டு பரம்பரையில் வந்தவர்கள், 3 அடுக்கு தலைமுறையை கண்ட பேரியக்கத்தை அவர்கள் இன்றைக்கு வந்து பயந்து கொண்டிருக்கிறாங்களா தமிழ்நாட்டில். அதனால தானே தளபதி வெற்றி கொண்டானுங்கிற அந்த கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்கிற ஒரு தகுதி வாய்ந்த பேர் வந்து கதைநாயகன் பேர் நீண்டா இருக்கலாம். ஆனால் அதனுடைய பொருளாக்கம் என்ன? தளபதி வெற்றி கொண்டான் என்கிற அந்த பேர் இருக்குல்ல, அதுவே இப்போ இவங்களை அதிர செய்தில்ல. இதனுடைய தாக்கம் இன்றைக்கு, அதான் நான் சொல்கிறேன், 5 முறை இந்த தேசத்தை ஆண்ட இந்த கட்சிக்கு பயம் வந்திருக்குன்னு சொன்னால் ஜெயலலிதாவுக்கு ஏன் பயம் வந்திருக்காது நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெயலலிதா என்ன அப்படின்னா வந்து பெரியவங்களா? இல்லை, அவர்களும் வந்து ஏன் கருணாநிதிக்கும் பயந்தாங்க தானே. தோல்வி அடைகிற போதெல்லாம் என்னடா திமுக எப்படி ஜாய்க்கிறதுங்கிற முறையில் பயந்தவங்க தானே. அதை யோசிக்கணும். நீங்கள் ஜெயலலிதா சில நடவடிக்கைகள் அவங்கள எங்கே பாராட்டணும், ஜெயேந்திரரை வந்து கைது செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம பாராட்டலாம். பட் அதை மீறி என்ன செஞ்சாங்க? ஒன்றும் செய்யலையே. பெரிய விஷயமா இரும்பு மங்கை அது இதுன்னு சொல்கிறாங்க. சாதித்தது என்ன? அவர்களாக வைடூரியங்களையும் தங்க நகைகளையும் கோடிக்கணக்கிலே கிலோ கணக்கிலே கொட்டி சேமித்து வைத்தது தானே வீரமங்கை. ஃபைன் சார். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ இருக்கிற நடைமுறைக்கும் இப்போ இருக்கிற அரசியல் இதுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றத்தை இந்த மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் முதல் தலைமுறை ஓட்டு போடுறவங்க எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏற்கனவே ஓட்டு போடுறவங்க அத்தனை பேருமே ரசிகர்களாக இருந்தோம். இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். நேற்று கூட பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு, அது என்ன வன்னியர் சங்க மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதில் போய் பேரை சொல்லாமல் கூட ராமதாஸும் அன்புமணியும் பேசுகிறாங்க. எல்லாம் நடிகர்கள் பின்னாடி போகிறீங்க, நடிகர்கள் பின்னாடி. வேறு யாரையும் சொல்லலை, தளபதி விஜயை குறி வைக்கிறார்கள். நீங்கள் யாரெல்லாம் குறி வைக்கிறாங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஏன் வட தமிழ்நாட்டில் இருக்கிற
உண்மை தமிழர்களாக விளங்கக்கூடிய வன்னிய சமூக மக்களுடைய வாக்குகள் தளபதி விஜய்க்கு போயிடும் அப்படிங்கிற பயத்தில் தான் நேற்று இந்த முழு சித்திரை விழாவை நடத்துகிறாங்க. 12 வருஷம் நடத்தாமல் இப்போ நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? யாருக்கு பயந்து? விஜய்க்கு பயந்து நடத்துகிறார்கள். சார், அரசியல் புரிதல் மக்களுக்கு இல்ல அப்படின்ற ஒரு ஆதங்கம் இப்ப இருக்கிற தலைவர்களுக்கும் இப்ப இருக்கிற அரசியல் இருக்கிறவங்களுக்கும் அது யாருக்குங்க இருக்குல்ல அரசியல் சார்? புரிதல் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அன்றாடங்காட்சி அடித்தட்டு மக்கள் இன்னைக்கு அரசியலை இன்னைக்கு கைபேசி என்னைக்கு வந்து வெளிச்சத்துக்கு வந்துச்சு அன்னைக்கே அந்த மக்கள்லாம் தெளிவடைஞ்சிட்டாங்க. ஏன் நல்லவன் ஏன் அயோக்கியன்னு இப்போ மக்களுக்கு தெரியும். நீங்கள் 2026 வரை பொறுங்க. வெற்றி கொண்டான் என்கிற அந்த தளபதி வெற்றி கொண்டான் என்கிற கதாபாத்திரத்தை தாங்கி நடித்த தளபதி விஜய் அவர்கள் ஆளுமை மிக்க கடைசி கதாபாத்திரம் என்பது மக்களை பேச வைக்கும். இன்றைக்கி பயந்து கொண்டு ஒரு பக்கம் ஒரு குரூப்பு மாநாடு நடத்துது, இன்னொரு குரூப்பு அறிக்கைகளை வெளியிடுது, இன்னொரு குரூப்பு இப்படி போன்ற படக்காட்சிகளை வெளியிட்டு இது சந்தோஷப்பட்டுக்குது. அதனால் மும்முனை 4 முனை தாக்குதலில் தளபதி விஜய் அவர்கள் நிற்கிறார்கள். தாங்கி எதிர்த்து நின்று வலுவான அடியை அடிப்பதற்கு சாத்தியம் அமைந்து கொண்டிருக்கிறது. தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு தளபதி வெற்றி கொண்டானாக பவனி வர காத்திருக்கிறார். வெற்றி கொண்டான் என்பது யாருன்னு தெரியுமா? கங்கை கொண்ட சோழபுரத்து மன்னனுக்கு இன்னொரு பெயர் வெற்றி கொண்டான் என்கிற பெயரும் இருக்கிறது. ஆகையால் சோழ மன்னன் எப்படி அகில உலகம் முழுக்க நிலைத்து நின்று ஒரு தமிழனாக வெற்றி பெற்று களத்தில் வந்து தாங்கி நின்று தகுதி படைத்த தலைவனாக நின்றானோ அதை போல தளபதி விஜய் அவர்களும் எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரி, துரோகிகள் வந்தாலும் சரி, தூக்கி வீசிவிட்டு தமிழ்நாடு அரசியல் தளத்தில் தமிழக வெற்றி கழகம் தவிர்க்க முடியாத தளபதி வெற்றி கொண்டானாக விஜய் அவர்கள் வந்து நிற்பார். பொறுத்திருங்கள், காலம் பதில் சொல்ல காத்திருக்கிறது. என்னை விட நீங்கள் ரொம்ப அழகாக வந்து ஒரு ஃபினிஷிங் சொல்லி முடிச்சிருக்கீங்க. உண்மையாகவே நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால பொறுத்திருந்து மக்கள் எந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, ஜனநாயகம் படத்துக்கு மட்டும் இல்லை, வரப்போகிற வெற்றி தேர்தலும் எப்படி கொடுக்குறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி.